ரம்யா ஆஸ்பத்திரியில இருக்கப்ப ரத்னவேலு ரம்யாவுக்கு கால் பண்றாங்க. ரம்யா நான் வீட்டில தான் இருக்கேன்னு சொல்றாங்க. நான் ரூம்ல பார்த்தனேம்மா, நீ காணமே. ரம்யா போனை கட் பண்ணிடுறாங்க. வேலுக்கிட்ட சொல்றாங்க, ஐ எம் சாரி வேலு, அப்பா கால் பண்ணி வர சொல்றாங்க. சக்தி, நான் ஈவினிங் வர்றப்ப நீ இங்க இருக்க கூடாது சொல்லிட்டு ரம்யா கிளம்புறாங்க ஆஸ்பத்திரியை விட்டு. சக்தி வேலுவ நல்லா கவனிச்சுக்கிறாங்க. டிஃபன் ஊட்டி விடுறாங்க. சக்தி சொல்றாங்க வேலுகிட்ட, எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வேலு கேக்குறாரு, என்ன சக்தி வீட்டுக்கு கிளம்புறியா? என்ன பாத்துக்க சொல்லிதானே அத்தை உன்ன இங்க அனுப்பி விட்டாங்க. நீ வாட்டுக்கு போறேன்னு சொன்னா என்ன யாரு பாத்துப்பா? இல்ல, நீ இப்ப தூங்கதான் போற, காலையில வந்து உன்னை பாத்துக்கிற. இல்ல சக்தி, எனக்கு நைட்டு உடம்பு வலி வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன வேலை சொல்ற? இப்ப வலிக்காது, நடுராத்திரி தான் வலிக்குமோ? டீ வலி தானே அது, கேட்டுட்டா வரப்போகுது, எப்ப வேணாலும் வரும். சக்தி, உன்னை காப்பாத்தும் போது என் உயிர் போயிருந்தா ஒரு அடியா போய் சேர்ந்திருப்பேன். கடவுள் என்ன சாகடிக்காம உயிரோட வச்சிருக்காரு. பேசிக்கிட்டே இருக்காத, நைட்டு நான் இங்க இருக்கணும் அவ்வளவுதானே, இங்கே இருந்து தொலைறேன். சக்தி கீழே படுத்து தூங்குறாங்க. வேலு பெட்ல இருந்து எந்திரிச்சு வந்து சக்திக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிறாரு. சக்தியவே பாக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சக்திக்கு பக்கத்திலேயே படுத்துக்கிறாரு. சேரன் ஆஸ்பத்திரிக்கு வர்றாரு. சக்தியும் வேலும் படுத்து தூங்குறத சேரன் பார்த்து கோவப்படுறாரு. நாளை சந்திப்போம்.